Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் டைபிஸ்ட், டெலிஃபோன் ஆபரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், டிரைவர். ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமோட ஸ்கோர்ஸை வந்துட்டு இன்னைக்கு அஃபிஷியல் மெட்ராஸ் ஹை கோர்ட் வெப்சைட்ல வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்துட்டு போட்டதுக்கப்புறம் வித் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஸோ நேமு, போஸ்டிங், பார்ட் ஏ, பார்ட் பி. ஸோ இந்தமாரி வந்துட்டு பார்ட் ஏக்குண்டான ஸ்கோரு, பார்ட் பிக்குண்டான ஸ்கோர்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயாக இருக்கும். ஸோ இதில் வந்து யார் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிருக்கீங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவில் காட்டப்படக்கூடிய எல்லா விஷயமே வந்துட்டு நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி தான் உங்களுக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இது முழுக்க முழுக்க நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் ஏ. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பார்ட் இருக்குது, பார்ட் ஏ அண்டு பார்ட் பி. ஸோ பார்ட் ஏல வந்து பார்த்திங்கன்னா 50 மதிப்பெண், இதுக்கு குறைந்தபட்சம் நீங்கள் 20 மதிப்பெண் எடுத்துருக்கணும். எடுத்திருந்தால் மட்டும்தான் பார்ட் பிஏ வந்து உங்களுடைய எக்ஸாமை வந்து கரெக்ஷனே கொண்டு போயிருப்பாங்க. அதாவது உங்களுடைய கொஷின்ஸ் பேப்பரே திருத்திருப்பாங்க, இல்லைனா உங்களோட கொஷின்ஸ் பேப்பரே திருத்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்ட் பியில் வந்து 75 மதிப்பெண், இதுக்கு நீங்கள் மினிமமாக 30 மதிப்பெண் எடுத்திருக்கணும். இல்லை வந்து நீங்கள் பார்ட் ஏல வந்து 19 தான் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ளாட்டாகவே செலக்ட் ஆகலை. இல்லை நான் பார்ட் ஏல வந்து ஒரு 40 மதிப்பெண் எடுத்திருக்கேன், பார்ட் பியில் வந்து 20 மதிப்பெண் எடுத்திருக்கீங்களும் நீங்கள் ஃப்ளாட்டாகவே செலக்ட் ஆகலை. ஏன்னா வந்து நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷனுக்கு உண்டான ஒரு மார்க்கை நீங்கள் செக்யூர் பண்ணலை. ஸோ இதுதான் வந்துட்டு டிஃபால்ட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, பார்ட் பிலையும் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து எந்த மாதிரி ரேஷியோவில் நெக்ஸ்ட் ரவுண்டை கூப்பிடுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் பி. இது வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 செக்ஷன் ஏபிசி. ஏ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே காமனான ஒன்று தான். பி இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கலாம், இது வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும்தான். சி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா போஸ்டிங்க்கும் காமனான ஒன்று. இதில் டைப்பிஸ்ட் வந்து ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1:5. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் ஏ பார்ட் பி பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ வந்து குவாலிஃபிகேஷனுக்காக மட்டும்தான், பார்ட் பியோட மதிப்பெண்ணை வச்சு தான் வந்துட்டு உங்களோட செலெக்ஷனே நடக்கும். அதாவது செலெக்ஷனாக நெக்ஸ்ட் ரவுண்டோட செலெக்ஷனே அதை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ இப்போ டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1:5 ரேஷியோவில் கால் ஃபார் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் பார்ட் பியோட மதிப்பெண். பார்ட் பி அப்படின்றது இந்த இருக்கு இல்லையா. ஸோ 75 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களே நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு கூப்பிடுவாங்க. இது வந்து டைப்பிஸ்ட்டுக்கு மட்டுமே கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி எந்த ஒரு போஸ்டிங்க்கும் இது அப்ளிகபிள் தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டுக்கு என்ன மாதிரிலாம் ரவுண்ட் இருக்கும் அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட். என்னென்னா பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 75 மதிப்பெண், இதுக்கு நீங்கள் மினிமம் 34 மதிப்பெண் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஸோ இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 75 மதிப்பெண். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது இங்கிலீஷ்க்கும் 34 மதிப்பெண் மினிமம் எடுத்துருக்கணும், தமிழுக்கும் 34 மதிப்பெண் கட்டாயம் எடுத்துக்கணும். அப்படி எடுத்திருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆவீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்க்கு மட்டும்தான். அடுத்து பார்த்திங்கன்னா செக்ஷன் சி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வைவா வாய்ஸ். ஸோ இந்த வைவா வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்க்கு இருக்குது, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எல்லாத்துக்குமே இந்த வைவா வாய்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வைவா வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து செலெக்ஷன் ரேஷியோ நடக்கும் அப்படின்னா 1:2 இல்லைனா 1:3 அப்படின்ற ரேஷியோவில் இந்த டைப்பிஸ்ட்டுக்கு வைவா வாய்ஸ்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஆனால் இதோட செலெக்ஷன் எப்படி இருக்குன்னா உங்களுடைய காமன் ரிட்டன் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதையும் ப்ளஸ் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி டைப்பிஸ்ட்டுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு எப்படி கால் ஃபார் பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும் இல்லையா பார்ட் பி, அதில் வந்து உங்களுக்கு வந்து 75 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி 1:2 இல்லை 1:3 ரேஷியோவில் உங்களுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க வைவா வாய்ஸ்க்கு. அந்த வைவா வாய்ஸில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேஷியருக்கு வந்துட்டு இன்னும் சில கொஷின்ஸ் இருக்கும். என்ன மாதிரி இருக்குன்னா மென்டல் அலர்ட்னஸ், ஸ்கில், ஆட்டிடியூட், எத்திக்ஸ், கேரக்டர், கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களை எக்ஸாமைன் பண்ணுவாங்க வைவா வாய்ஸ் பண்ணி. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் டெஃபினட்டாக ப்ரிப்பேர் பண்ணி போய்க்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சி, அதாவது செக்ஷன் சி, ஏபிசி. ஸோ ஏ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி, பி வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்க்கு மட்டும்தான், சி வந்து பார்த்திங்கன்னா எல்லா போஸ்டிங்க்கும் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஃபைனல் செலெக்ஷன் நடக்கும். ஸோ இந்த ஃபைனல் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்துட்டு 2 ஸ்டேஜஸ் இருக்கும். அதாவது நம்ம ஏ பார்த்தோம் இல்லையா, அதாவது காமன் ரிட்டன் எக்ஸாம்,
அதாவது A+B அதில் வந்து பியோட ஸ்கோர் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைவா வாய்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. டைப்பிஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜஸ் இருக்கும். காமன் ரிட்டன் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட்டு, வைவா வாய்ஸ். ஸோ இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி தான் அடுத்து உங்களுடைய செலெக்ஷனே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இது வந்து செலெக்ஷன் வந்து லாஸ்ட் ப்ராசஸ். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் டெஃபினட்டாக வைவா வாய்ஸை கோத்ரூ பண்ணணும். டைப்பிஸ்ட்ன்றவங்க நீங்கள் இன்னும் டெஃபினட்டாக வந்துட்டு பி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அதாவது உங்களுக்கு வந்து டைப்பிஸ்ட் எக்ஸாமு, பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க உங்களோட நெக்ஸ்ட் ப்ராசஸாக இருக்கும். அதுக்கப்புறம் கட் ஆஃப் எப்படி டிசைட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கோர்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வந்து ஒரு சர்வே பண்ணி மினிமமாக கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பியில் வந்து எல்லாருமே 45, 46, 50, 52க்குள்ளே தான் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து மதிப்பெண்ணை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து நான் ஒரு சர்வே பண்ணி கட் ஆஃப் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் என்னால் டெஃபினட்டாக போட முடியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கோர்ஸை முடிஞ்சால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.